நான் ஒரு வேலையா வெளில போயிட்டு இருந்தேங்க. பார்த்தா ஏதோ ஒரு உருவம் வந்து தண்ணிக்குள்ள வந்து நீந்தி வர மாரி இருந்துச்சு. சரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு வண்டிய நிப்பாட்டிட்டு வீடியோ எடுத்தா 2 கொம்பு வச்ச மாடுங்க. அதுவும் குளம் சரியான ஆழமான குளம். ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மண்ணெல்லாம் வந்து வெட்டி இன்னும் ஆழமாக்குன களத்துக்குள்ள இருந்து எல்லா மாடும் அது எவ்வளோ பெரிய குளம் பாருங்க. நீச்சல் அடிச்சு வந்துட்டு இருக்குது. ரொம்ப அழகா வந்துட்டு இருந்துச்சுங்க. நான் அப்படியே இதுவரைக்கும் நான் அந்த மாதிரிலாம் பார்த்ததே கிடையாது. ஆச்சரியப்பட்டு ஆன்னு பார்த்துட்டு இருந்தேங்க. அப்புறம் பார்த்தா மனுஷங்களே வந்து மனிதர்களுக்கு கூட உதவுறது கிடையாது. லாஸ்ட்டில் ஒரே ஒரு மாடு மட்டும் ஒரு மாடால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண போவோங்க. அதுக்கப்புறம் அதால் ஏற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து அழகாக லைனாக போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அதை அப்படியே பார்த்துட்டு நான் அப்படியே யோசிச்சுட்டே வந்தேங்க. ஏன்னா வந்து எல்லாமே செத்துட்டு தான் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம வாழ்கிறதே சொர்க்கத்தில் தான் அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்க. செத்த தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த உலகம் ரொம்ப அழகு. எப்போயாவது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்கும்போது தான் வந்து ஏதாவது ஃபீல் பண்ணி அழுகும்போதோ அப்படியே ஃபீல் பண்ணி அண்ணாந்து வானத்தை பார்ப்பேங்க. அப்போ தாங்க ஒன்று தோணும், நீ எவ்வளோ அழகு தெரியுமா. ஆனால் யாராலையும் நிம்மதியாக இருக்க முடியல. எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த அழகில் தான் ஆபத்து இருக்குமாங்கல்ல அப்படின்னு நினச்சிப்பேங்க. ஏன்னா இந்த உலகம் அவ்வளோ அழகுங்க. அந்த பூமி வந்து அவ்வளோ அழகு. இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஒரு உலகத்துக்கு போவாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம வா அப்படின்னு சொல்லுவோம். அதை விட அழகானதுங்க நம்ம பூமி. நம்ம பூமியை ரசிக்க முடியாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் நின்று அந்த பூமியை நீங்கள் ரசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட அழகான ஒரு உலகத்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அவ்வளோ அழகுங்க.